ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். நம்ம இன்றைக்கி செம்பருத்தி செடியில் எத்தனை செம்பருத்தி பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி 2 பூ தான் பூத்துருக்குது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி வந்து 2 பூத்துருக்குது. ஒத்தடுக்கு செம்பருத்தி அரும்பு இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கூட ரொம்ப உயரமாக மேலே வளர்ந்துட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் நம்ம நாட்டு செம்பருத்தியை கட்டிங் பண்ண போகிறேன். மேலே உயரமாக போயிருக்கிற ஒரு 2-3 கலையை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த செம்பருத்தி இலையும் ஹேர் பேக் போடுறதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுது. நான் இது பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணலான்னு பார்த்தா, ஆனால் இது ரொம்ப மேலே உயரமாக போயிட்டே இருக்குது. அதனால் நான் இன்றைக்கே இதை கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன். அடுக்கு செம்பருத்தி வந்து 3-4 அம்பு வச்சுருக்குது. வெங்காயத்தாள் வந்து ஓரத்துலலாம் கொஞ்சம் காஞ்சினே வருது. இது வந்து ரெடி ஆகுது. சாம்பார் வெங்காயம் நம்மளுக்கு இன்னும் ஒரு 5 நாள் 10 நாளில் சாம்பார் வெங்காயம் நம்ம எடுத்துடலாம். இப்போ அரளி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பூ பூத்துருக்குது. இன்றைக்கி அரும்பும் ரெடி ஆகினே இருக்குது. ஒரு கலையில் வந்து 2 பூ பூத்தா அடுத்து 2 அரும்பு ரெடி ஆகிடுது பூக்கிறதுக்காக. ரொம்ப அழகாக இருக்குது. செடி ஃபுல்லாக பூவே இருக்குது. இதில் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த செடியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கட்டிங்ஸ் ஒன்று கொடுங்கன்னு கேட்டிருக்குறாங்க. இதுலேருந்து நான் ஒன்று கட் பண்ணி கொடுக்க போகிறேன். அந்த செம்பருத்தி செடியிலேருந்து 2 கட்டிங்ஸ் கேட்டிருக்குறாங்க. அதுவும் நான் கொடுக்க போகிறேன். நான் வந்து சாமந்தி செடியிலேருந்து எவ்வளோ நான் கொடுத்துருக்குறேன். நம்மக்கிட்ட கனகாம்பரம் செடி கொடுத்துருக்குறேன், ரோஸ் செடி கொடுத்துருக்குறேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்து நிறைய வாங்கியிருக்கிறாங்க. அவங்களும் நிறைய எனக்கு விதையெல்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம இதுதான் இந்த கீழே இருக்கிற கலையிலேருந்து தான் நம்ம ஒன்று கட் பண்ணி பூ இருக்குது, அதை கட் பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம தக்காளி செடியில் 2 தக்காளி பழுத்து இருக்குது. இன்னும் 4-5 தக்காளி வந்து நாளைக்கு பழுக்கிறதுக்காக ரெடி ஆகிருக்குது. நம்ம போகும்போது இந்த 2 தக்காளி பழம் கிள்ளிடலாம். கிள்ளிட்டு லாஸ்ட்டாக வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நான். இன்னொன்று மஞ்சள் செம்பருத்தியும் பூக்கிறதுக்காக அரும்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், மஞ்சள் செம்பருத்தி பூ அரும்பு வச்சுருக்குது. கனகாம்பரம் வந்து நம்ம நேற்று தான் பறிச்சிட்டோம். இப்போ இன்னும் 2 நாள் பொறுத்து அது திரும்பியும் பூக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கனகாம்பரம் வந்து புதுசாக ஒரு தொட்டி ரெடி பண்ணி நம்ம 2 ஆலோவேரா தொட்டி 2 இருந்தது. அது ஒரு கனகாம்பரம் செடி, அதில் வந்து ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் அது காஞ்சே போயிடுச்சு. அதனால் அந்த ஆலோவேராவை எடுத்துகிட்டு நம்ம அதிலேயே மறுபடியும் சின்ன சின்ன கனகாம்பரம் செடி 3 செடி எடுத்து நம்ம அதில் நட்டு வச்சுருக்குறோம். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், புதுசாக நட்டுருக்குறேன். அதுவும் நல்லா துளிர் கட்டிடுச்சு. அதுவும் அரும்பு வைக்க போகுது. பாருங்கள், இப்போ இந்த கனகாம்பரம் செடியில் இருக்கிற அந்த விரையெல்லாம் கட் பண்ணி நம்ம போடணும். கட் பண்ண தான் அது மறுபடியும் நம்மளுக்கு நிறைய பூ கொடுக்கும். இந்த சாமந்தி செடியிலும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலையிலும் நிறைய அரும்பு வைக்குது. இதுவும் பூக்க போகுது. இந்த ரோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது பன்னீர் ரோஸா இல்லை நாட்டு ரோஸா, எந்த ரோஸுன்னே சொல்ல முடியல. கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். வாசனையும் அவ்வளோ சொல்ல முடியாமல் அளவுக்கு வாசனையும் அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு 2 ரோஸ் பூத்துருக்குது. பன்னீர் ரோஸில் 3 ரோஸ் பூத்துருக்குது. இன்றைக்கி வந்து ரோஸ் மட்டும் 5 ரோஸ் நம்மளுக்கு. எல்லோ ரோஸ் வந்து பெங்களூர் எல்லோ ரோஸ் வந்து இன்னும் பூக்கலை. அது இப்போ தான் அரும்பு வைக்குது. முன்னாடியெல்லாம் நம்ம நிறைய பூ பூத்துட்டு இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி விட்டுருக்குறோம். மறுபடியும் அதில் அரும்பு ரெடி ஆகுது. கத்திரிக்காய் செடியில் வந்து நம்ம முள் கத்திரிக்காய் செடியில் 2 கத்திரிக்காய் வச்சுருக்குது. பாருங்கள், இது ஒரு சின்ன முள் கத்திரிக்காய் ரெடி ஆகுது. இன்னொன்று மேலே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில் 2 காய் வச்சுருக்குது. டெல்லி கனகாம்பரம் பூவும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நாளைக்கு அதை கிள்ள வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு நம்ம பறிக்கும் போது காட்டலாம். இது பாருங்கள், காக்கடா பூ ஒன்று பூத்துருக்குது. ரெட் கலர் காக்கட்டான் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பூ பூக்கும். நான் தான் அது வந்து ரொம்ப பெருசாகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து போட்டேன். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இருந்தால் நம்மளுக்கு நிறைய பூ அதில் வந்துருக்கும். இது பாருங்கள், பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து 3 ரோஸ் பூத்துருக்குது, பன்னீர் ரோஸு. இன்றைக்கி நம்ம காலையிலே வந்துடுறோம் பூகிள்றதுக்காக. பாருங்கள், மல்லியும் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இது பூக்கும்போது இன்னும் அழகாக நல்லாயிருக்கும். வீடியோவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மல்லி வந்து எல்லா செடியிலையுமே மல்லி வந்து அரும்பு வைக்குது. இது வந்து பாருங்கள், ஒரு அரும்பு இருக்குது ரோஸில். இதில் வந்து 3 ரோஸ் பூத்துருக்குது. பன்னீர் ரோஸு, நாட்டு ரோஸில் வந்து 2 ரோஸ் பூத்துருக்குது. இன்னும் அரும்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாங்காய் மரத்துலேருந்து இலையும் பெருசாகிடுச்சு. பட்டன் ரோஸ் வந்து
4 பட்டன் ரோஸ் பூத்துருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். இது வந்து மேலே இருக்கிற இலையெல்லாம் பூச்சி அடிக்கிற மாரி ஆயிடுச்சு. அதனால் நான் முன்னாடியே 4-5 கலையை கட் பண்ணி போட்டேன். மறுபடியும் இதை கட் பண்ணி விடணும். எவ்வளோ நான் இதுவெல்லாம் அடிக்கிற ஸ்ப்ரே பண்ணுறேன். மறுபடியும் இது பூச்சி அப்படியே அதில் சாப்பிட்டுருது அந்த இலையை. அதை மறுபடியும் கட் பண்ணணும். இந்த கரும்புலேருந்து மற்ற தேவையில்லாத அந்த களைகளெல்லாம் எடுத்து போட்டேன் நான். இப்போ இதில் வந்து கரும்பு, வள்ளிக்கிழங்கு, உளுந்து செடி மட்டும்தான் இருக்குது. அதில் நம்ம அவரைக்காய் செடியிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் அவரைக்காய் நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், ஒரு 1/4 கிலோ அவரைக்காய் இருக்கும். ஒரே ஒரு செடியிலே எவ்வளோ அவரைக்காய் வந்திருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் 2-3 செடியில் வந்து 4-5 அவரைக்காய் பெருசாக ஆகிடுச்சு. அது வந்து நான் விரைக்காக விட்டு வச்சுருக்கிறேன். இந்த அவரைக்காய் செடி வந்து எவ்வளோ நாளைக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு முறை நான் அவரைக்காய் செடி வச்சுருக்கிறேன். இன்னும் இது எவ்வளோ நாள் காய் வைக்கணும்னு தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.